நீங்க கம்யூனிஸ்ட் மேல இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்களே, ஏன் கட்சியில சேரலன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டாரு. அந்த கொஸ்டினுக்கு நாங்க வந்து ஃபர்ஸ்ட் பதில் சொல்ல யோசிச்சோம். அப்புறம் சிவா சொன்னாப்ல சும்மா சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னாப்ல. சரி, நான் ஓப்பனாவே நான் சொன்னேன். அதாவது இரு பெரும் கட்சிகளோட தவறுகள் இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. அந்த தவறுகளுக்கு நீங்க கூட்டணி வச்சு சப்போர்ட் பண்ற மாதிரி எனக்கு தோணுங்கய்யா. அதனால இந்த ரெண்டு பெரும் கட்சிகள் தவறுகளை வந்து திருத்திட்டாங்க அப்படின்னா நான் கண்டிப்பா கம்யூனிஸ்ட்ல வந்து சேர்ந்துக்குவேன். இந்த கேள்வி இவர் கேட்ட உடனே எனக்கு உள்ளுக்குள்ள என்னன்னா, ஐயோ இவ்வளவு பெரிய தலைவர் இதை எப்படி எடுத்துக்க போறாங்கிற மாதிரி நான் அப்படியே மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா அவர் கொடுத்த பதில் வந்து நாங்க அப்படியே அசந்துட்டோம். அவரு அதுக்கு ரொம்ப ரியாக்டே பண்ணல. ஏன் கூட்டணி அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் என்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா, நம்ம கம்யூனிஸ்ட் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ஸ்ட்ரென்த் கம்மி. ஸோ நம்ம வந்து ஒரு சில பதவிகள் வகிச்சாதான் மக்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ண முடியும். இப்போ நம்ம ஏதோ ஒரு கட்சி கூட சேர்ந்து நம்ம பண்ணும்போது தான் கூட்டணி தர்மத்துக்காவது அந்த கட்சிகள் ஒரு சில விஷயங்களை வந்து பண்ணுவாங்க. வேற வழி கிடையாது. ஏன்னா நம்ம வந்து கூட்டணி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம்னா நமக்கு அதிகாரம் கிடைக்காது. ரெண்டாவது, அவங்களோட சித்தாந்தம் வேற, நம்மளோட சித்தாந்தம் வேற. கம்யூனிஸ்ட் சித்தாந்தம்ங்கிறது லாங் டேர்ம், இப்பவே முடியறது கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் அசிஸ்டன்ட்டும் அவரும் உங்களுக்கு அவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க.